வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் சில தினங்களாக போலீசார், அரசு பஸ் டிரைவர், நிருபர், பொதுமக்கள் என பல தரப்பினரையும் கஞ்சா போதை கும்பல் தாக்கிய வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில், தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ரேஷன் அரிசி கடத்தலுக்கு எதிராக செயல்பட்ட வழக்கறிஞர் வீட்டில் நள்ளிரவில் அரிசி கடத்தல் கும்பல் பெட்ரோல் குண்டு வீசி தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடனை திருப்பி செலுத்தாதவர்களுக்கு எதிராக லுக் அவுட் எனப்படும் தேடப்படும் நபர் என்பதற்கான நோட்டீஸை வெளியிட பொதுத்துறை வங்கிகளுக்கு அதிகாரம் இல்லை என மும்பை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அதிகாரம் இல்லையா? அப்படி என்றால் கடன் கொடுப்பதற்கு மட்டும் வங்கிகளுக்கு அதிகாரம் உண்டா? இதையும் அதிகாரம் இல்லை என உயர்நீதிமன்றம் கூறலாமே. பெரிய தொழில் அதிபர்களுக்கு வாக்காளத்து வாங்குவதற்காக மும்பை உயர்நீதிமன்றம் இப்படி கூறுகிறதா? தமிழக அரசு கனவு ஆசிரியர் விருது 380 பேருக்கு வழங்கி மேலும் அரசு செலவில் சுற்றுலா செல்ல ஏற்பாடு. அடுத்த அமைச்சர்களும் இன்ப சுற்றுலா என்று செய்தி வரும். தேர்தல் வெற்றிக்கு பரிசாக ஸ்பெயின் டூர் கூட ஏற்பாடாக இருப்பதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது. ஏப்ரல் 5க்கு பிறகு மதிய உணவில் மாணவர்களுக்கு முட்டை கொடுக்கவில்லை. காரணம் என்ன? ஒருவேளை கோழிகள் முட்டையிடாமல் இருக்கணும், இல்லை அரசு நிதி ஒதுக்கி இல்லை என்றால் எங்கோ விஞ்ஞான ஊழல் நடைபெற்றுள்ளதா என தோன்றுகிறது. கேஸ் சிலிண்டர் சோதனை இனி இலவசம். டெலிவரி ஊழியர் செயலியில் பதியலாம். கண்ணகி கோவில் சித்ரா பௌர்ணமி விழா கேரள வனத்துறையின் முழு கட்டுப்பாட்டில் நடந்தது. கச்சத்தீவை மீட்போம் என கூறிக்கொள்வதில் பிரயோஜனமில்லை. முதலில் தமிழக அரசும் தன்னுடைய அதிகாரத்தை காட்ட வேண்டும். அந்த கண்ணகி கோயிலில் கோவை மாவட்டம் கணேசன் என்பவர் 2022 கோவை மாநகராட்சிக்கு பணம் செலுத்த 1,88,000 ரூபாய் எஸ்பிஐ வங்கியின் கோவை சிட்டி கிளையில் செலுத்தினார். ஆனால் எஸ்பிஐ வங்கி நிர்வாகம் என்ன செய்தது தெரியுமா? அந்த பணத்தை மாநகராட்சிக்கு அனுப்பாமல் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி வாடிக்கையாளர் முகமது அஸ்லாம் என்பவரின் வங்கி கணக்கில் அனுப்பியுள்ளது. பாதிக்கப்பட்ட கணேசன் 2023 ஜனவரியில் கோவை மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார். பின் நாமக்கல் மாவட்டம் நுகர்வோர் நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதி ராமராஜும் ரமோலா ஆகியோர் தீர்ப்பளித்தனர். அதில் எஸ்பிஐ வங்கியின் சேவை குறைபாடு நிரூபிக்கப்பட்டுள்ளது. இதனால் மூத்த குடிமகனுக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு மற்றும் சிரமங்களுக்கு இழப்பீடாக வங்கி நிர்வாகம் கணேசனுக்கு 1 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க உத்தரவு. இழப்பீடு உத்தரவு சரி. அவர் செலுத்திய தொகை 1,88,000 ரூபாய் முகமது அஸ்லாமிடமிருந்து மீட்கப்பட்டதா என்பதுதான் மர்மமாக உள்ளதே. அந்த பணமும் மாநகராட்சிக்கு சென்றுள்ளதா என்பதும் மர்மத்திலும் மர்மம் நீடிக்கிறதே. சட்டசபை தொகுதிகள் வாரியாக பதிவான ஓட்டுகள் அடிப்படையில் திமுக எடுத்த சர்வேயில் 11 லோக்சபா தொகுதிகளில் அதிமுகவுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் இடையே 2 அல்லது 3% வித்தியாசமே உள்ளதாக தெரிய வந்துள்ளது. திமுக அதிக அளவில் வெற்றி பெற்றாலும் பாரதிய ஜனதா வளர்ச்சி அசுர வேகத்தில் சட்டசபை தேர்தலில் எதிரொலிக்குமே. அதை என்ன செய்வது? சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி அதிகரிப்பு. இதனால் பருப்பு வகைகள், பூண்டு விலை திடீர் உயர்வு. இதனால் மக்கள் அவதி. ஆந்திராவில் தெலுங்கு தேசம் கட்சி சார்பில் குண்டூர் லோக்சபா தொகுதி வேட்பாளர் சந்திரசேகர் தன் குடும்ப சொத்து 5,790 கோடி ரூபாய் என வேட்புமனுவில் குறிப்பிட்டுள்ளார். இதனால் நாட்டின் பணக்கார வேட்பாளர்களில் இவர்தான் நம்பர் 1 இடத்தை பிடித்துள்ளார். மேலும் தெலுங்கானா செவல்லா லோக்சபா தொகுதி வேட்பாளர் விஸ்வேஸ்வரர் ரெட்டி இவர் தன் குடும்ப சொத்துக்கு 4,568 கோடி ரூபாய் என குறிப்பிட்டுள்ளார். கோடைகால பாதிப்பில் இருந்து
கண்களை பராமரிப்பது குறித்து டாக்டர் அகர்வால் மருத்துவமனை சௌந்தரி கூறுகையில், செயற்கை பானங்கள் குடிக்காதீர்கள், இதனால் கண் பார்வை இழப்பீங்க என்று கூறி அட்வைஸ் கூறியுள்ளார். ஓராண்டாக துணைவேந்தர் இல்லாமல் சென்னை பல்கலை இயங்குகிறது என்றும், அதிகார அமைப்புகளுக்கு இடையேயான பிரச்சனையில் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுகிறது என்று சென்னை உயர்நீதிமன்றம் வேதனையோடு தெரிவித்துள்ளது. அரும்பாக்கம் திருடன் 10 கடைகளில் கைவரிசை எல்லா பூட்டையும் உடைத்த திருடன் கவனக்குறைவாக சுடுகாடு பூட்டையும் அவசரத்தில் உடைத்துள்ளார் என்று தெரிய வந்துள்ளது. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. நன்றி, வணக்கம்.